கொடும் பஞ்சத்தில் மக்கள் கஞ்சிக்கு வழியின்றி கணக்கின்றி சாவதை பார்த்து வேதனையால் துடித்து தினமும் கஞ்சி காய்ச்சி ஊற்றத் துவங்கினாள். பெரும் வட்டையில் காய்ச்சிய கஞ்சியை விசாலமான தனது வீட்டு திண்ணையில் வைத்து அவள் ஊற்றும் செய்தி ஊரெங்கும் காட்டு தீ போல பரவியது. வடக்கு ஆவணி வீதியை நோக்கி மக்கள் சாறை சாறையாக வர ஆரம்பித்தனர். இவளுக்கு எதற்கு இந்த வேலை? சொத்தையெல்லாம் விட்டுட்டு தெருவுக்கு வரப்போறா என்று பெருந்தனக்காரர்கள் பேசிக்கொண்டனர். அவளின் செய்கை அவர்களை கூசச் செய்தது. ஆனால் கஞ்சி ஊத்தும் செய்தி கேட்டு மக்கள் வந்து கொண்டே இருந்தனர். அந்த கூட்டத்தை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. பரட்டை தலையும் எலும்பும் தோலுமாக துணியென்று சொல்ல முடியாத ஒன்று இடுப்பிலே சுற்றியிருக்க குழந்தைகளை தூக்கியபடி வரிசை வரிசையாக வந்து கொண்டிருந்தனர். ஒரு வட்டையில் துவங்கியது 3 வட்டையானது. அதற்கு மேல் அதிகப்படுத்த முடியவில்லை. தினமும் ஒருவேளை கஞ்சி ஊற்றப்பட்டது. அந்த கஞ்சியை வாங்க காலையிலிருந்தே கால்கடுக்க நின்றனர். தேவையின் பயங்கரம் நினைத்து கூட பார்க்க முடியாதபடி இருந்தது. ஆனாலும் அவள் அடுப்பிலே விறகுகளை தள்ளி தன்னம்பிக்கையோடு எரித்து கொண்டிருந்தாள்.